வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாவட்ட ஓபிசி அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். மாநில ஓபிசி அணி தலைவர் திருநாவுக்கரசு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விஜய் அவர்கள் தேர்தல் காலகட்டத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறான். அதுல முக்கியமான சில பேசிக்கான வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றல. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தப்பதான் மேற்கு வங்கத்துக்கும் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் ஒரே நாள்ல வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில மேற்கு வங்காளத்தில் என்ன சொல்லியிருந்தோம்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா, பிஜேபி சீஃப் மினிஸ்டர் வந்தா, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 3000 ரூபாய் நிதி உதவி செய்வோன்னு சொன்னான். தமிழகத்துல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்க சார்பில் என்ன சொன்னாங்கன்னா 2500 ரூபாய் தாய்மார்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க. 2500 ரூபாயை விட 500 ரூபாய் அதிகம் 3000 ரூபாய். 3000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மேற்கு வங்கத்துல எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து பிஜேபி முதலமைச்சர் வந்த உடனே பெண்களுக்கு மாசம் 3000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா 2500 ரூபாய் கொடுப்போன்னு சொன்ன முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அதெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தணும். வெறும் சினிமா நடிகர் நடிகைகளை சந்திச்சு ரீல்ஸ் போடுறதுல மட்டுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்தக்கூடாது. மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். காங்கிரஸோட சப்போர்ட்ல தானே இங்க ஆட்சியில் இருக்கீங்க. உங்க அரசாங்கத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. கூட்டணியில மட்டும் இல்லைங்க, கோயலிசன் கவர்மெண்ட்லயே இருக்கிறான். அலையன்ஸ்ல மட்டும் அவங்க இல்லை. அப்படிங்கும் போது ஸ்ட்ரிக்டா திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும்ல, கர்நாடகால காவிரி ஆத்துல நீங்க எந்த ஒரு செங்கலும் வைக்க கூடாது, மேகதாது அணை கட்டுறதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், திரும்ப திரும்ப நீங்க மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சொன்னீங்கன்னா என் ஆட்சியில உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி 2 பேருக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கீங்களே, அவங்களை மந்திரி சபை விட்டு நீக்குங்க சார். அப்பதானே தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும். தமிழ்நாட்டு விவசாயிகளோட உரிமைகளுக்காகவும் அந்த நீர் பாசன வசதிக்காகவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு நம்ம முதலமைச்சருங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை விட்டுட்டு நீங்க கூட்டணிலையும் சேர்த்துப்பீங்களா, அமைச்சரவையிலையும் இடம் கொடுப்பீங்களா, கண்டிச்சு கூட பேச மாட்டீங்களா காங்கிரஸ் கட்சிய. ஆனா சும்மா போய் பாக்குறோம்னு சொல்லுவீங்களா. மத்திய அமைச்சர் அப்படி சொல்லல. நம்ம தமிழகத்தில இருந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது எழுத்துப்பூர்வமான கேள்வி. அந்த கேள்வியில 4 விஷயங்கள் அவர் குறிப்பிடுறார். 4 சின்ன சின்ன சப் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம், துணை கேள்விகள். முதல் கேள்வி என்ன சொல்றாருன்னா, பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி 2018 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புல கர்நாடகா காவிரி ஆத்துல ஏதாச்சும் ஒரு கட்டுமானம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள்கிட்ட ஒப்புதலை வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மத்திய அரசாங்கமாகிய உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கிறார். அப்போ அதே கேள்விக்கு எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுத்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, இது கேள்வி. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்தே கோட் பண்றார். 2018 வருஷம் வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த மாதிரி கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் அமைச்சர் சொல்றார். எங்க ஸ்டாண்ட் அது இல்ல. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்வி போலவே சுதான்னு சொல்லி ஒரு எம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல டீடைல்டா மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஒப்புதல் இல்லாம, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட கைட்லைன்ஸ் படி நடக்காம நீங்க ஒரு விரிவான திட்ட அறிக்கையை நீங்க தயாரிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஆல்ரெடி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இதுதான் தொடர்ந்து எங்களோட கொள்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ மத்திய அரசாங்கம் எங்கேயுமே தமிழ்நாடு கிட்டயோ, கேரளா கிட்டயோ, பாண்டிச்சேரி கிட்டயோ, கர்நாடகா ஒப்புதல் வாங்க தேவையில்லைன்னு சொல்லவே கிடையாது. சேலம் கெங்கவல்லி செந்தாரப்பட்டி செல்லும் சாலைகள் டாஸ்மாக் உள்ளது. அப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். முக்கியமாக பெண்கள் மற்றும் மாணவிகள் அதிக அளவில் இந்த பிரதான சாலையை பயன்படுத்துகின்றனர். மக்களுக்கு இடையூறாக இருப்பதால் இந்த கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டிற்கு வந்த தம்மம்பட்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மாதத்திற்குள் டாஸ்மாக் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். முற்றுகை போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து தடைப்பட்டது.
ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷமா தொடர்ந்து பண்றாங்க. அவங்க வந்து கடை வேணான்னு சொல்லல. ஒரு கடையை மாத்தி அவுட் போயிடுறாங்க. எவ்வளவு தாலியா இருக்கு. நாங்க சொன்ன காலம் கஷ்டம் கூடிய விரைவுன்னு சொன்னாரு. கூடிய விரைவு 1 மாசம். ஏன்னா இவங்க இடம் பார்க்கணும், கடந்து வைப்பீங்க, அதுக்கு உண்டான இதெல்லாம் இவங்க பேருக்கு மாத்தணும் செய்யணும். நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஒரு இடம் டக்குன்னு மாற்ற முடியாது. 1 மாச காலத்துல மாத்தி கொடுத்தா நீங்க அசூரன்ஸ் நீங்க அப்படிதான் இருக்காங்க. பழக்க முடியாது. நீங்க ஒரு வாரம் சொல்லுங்க. ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுமா, நாங்க நடவடிக்கை. மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் ஆஞ்சநேயர் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரன், வயது 37. கடந்த ஜூலை 25ஆம் தேதி பைக் விபத்தில் சிக்கினார். அவரது வலது காலில் எலும்பு முறிவு, கையில் காயம் ஏற்பட்டது. அவரை மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். கடந்த 4 நாட்களாக ஐசியூவில் சிகிச்சையில் இருந்த பரமேஸ்வரன் இன்று காலை திடீரென உயிரிழந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதால் பரமேஸ்வரன் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினர். அரசு ராஜாஜி மருத்துவ அலுவலர் சரவணன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இங்கு எதற்கெடுத்தாலும் ஊழியர்கள் பணம் கேட்பதாக உறவினர்கள் குமுறினர். கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்ல கேரளா பஸ் முன்னாடி போகும்போது என் தம்பி இன்னொரு பையனும் வண்டியில போனாங்க. போன இடத்துல அவங்க ஓவர்டேக் பண்ணி இவங்க ரைட் சைடில் விழுந்துட்டாங்க. விழுந்ததில் நேரம் கொண்டு போய் பேரிகார்டில் கொடுத்து காலில் அடிபட்டு காலில் ரொம்ப காயமாயிருச்சு, எலும்பு முறிவாயிருச்சு. 4-5 நாளாக கொண்டு வந்து இவரை இங்கே வச்சுருந்தோம். ஆனால் ஒரு தடவை கூட அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. ஒரு பீடிங் வர்ற அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டாங்க. திரும்ப அதில் ஃபுல்லாக பீடிங் வந்துட்டே இருக்கு. ஒரு டாக்டர்ஸை போய் சொல்லி திரும்ப கூப்பிட்டு சொன்னோம்னா திரும்ப அடுத்த டாக்டர்ஸ் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. நைட்டு ஃபுல்லாக 5 நாள் வந்ததுலேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். சும்மா ஸ்டிச்சிங் போட்டதோட சரி, அவ்வளோதான். விசிஜி, எக்கோ, திரும்ப இந்த ஸ்கேனு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. காலையில் கேட்டால் 7 மணி வரைக்கும் நல்லா இருந்தான். ஒரு டாக்டர் சொல்கிறாங்க ஹார்ட்டில் சோறு சாப்பிட்டனால போய் அடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க அவர் ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டே இருந்தார், அதனால அடிச்சுக்கிட்டாரு. நைட்டு 12 மணிக்கு இங்கே மெடிசன் இல்லைன்னு அங்கே போய் ஜிஹெச்சில் போய் இன்னொரு ஜிஹெச்சில் போய் மெடிசன் வாங்கிட்டு சொல்லுவாங்க. நைட்டு 2 மணிக்கு இங்கே இன்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி வடமலை அண்ணையும் அங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் போய் வாங்கிட்டு வந்து போட சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதோட என் தம்பியோட உயிர் மட்டும் கடைசி உயிராக நீ யார் உயிரும் போகாத அளவுக்கு அவங்க எல்லா உயிரும் காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இந்த இப்போதான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போகிறோம். நீ திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ வரைக்கும் பாடியை வாங்க மாட்டேன்டா. இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துதான் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி யார் மேலே கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் யார் மேலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா அவரவர் பார்க்குற வேலைகள் இதோட என் தம்பியோட கடைசி உயிராக போகிறதா இருக்கட்டும். இனிமேல் யாருக்கு ஏன்னா இழப்புன்றவன யாராலையும் ஈடு கட்ட முடியாது. என் தம்பி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆலமரம் மாதிரி. இன்னைக்கு அவனே போயிட்டான். நீ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும். நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நல்ல விதமாக பார்க்கணும். யாராக இருந்தாலும் கரெக்டான முறையில் ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளினா கூட 200 கேட்குறாங்க. ஒரு மாவு கட்டு போடுறதுக்கு 500 கேட்குறாங்க. 50 கொடுக்குறாங்க. திரும்ப அதுக்கும் கூட கொடுங்கன்னு சொல்றாங்க. இதோட கடைசியா இருக்கணும். இனிமேல் யாருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வந்து உலக்க வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணல. அப்பவே நாங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்கேன் எடுக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். தையல் போடுறப்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னது கூட நாயக்கணக்கா பேசுறாங்க சார். மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பாத்துக்குவோம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் சீட்டு கூட நைட்டு காணாம போய் அதை கூட நாங்க சொல்லிதான் சார் அவங்களுக்கே தெரியுது. ஒரு கேஸோட ஒரு பேஷண்டோட கேஸ் சீட்டு இதுல கட்டில இருக்கு, அதை கூட காணா சார். அதையும் நாங்க சொல்லிதான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே காசு தான் சார். நம்ம ஜிஹெச்னு வரும், ஆனா எல்லாத்துக்குமே கூட காசு தான் கேக்குறாங்க. மருந்து கட்டுறது கேட்டிருக்காங்க, வெளியில மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. தள்ளுறவங்க எல்லாத்துக்குமே இங்க காசு தான் சார். காசு தான் பேசுது. காசு கொடுத்தாதான் வேலை பாக்குறாங்களா? ஆமா சார். எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? இல்ல சார். ஒரு கால் ஊன முடியாதுன்றவனுக்கு ஒரு யூரின் பேக் அது போடல சார். அது கூட போடல சார் அவங்க. இது குறித்து அரசு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூறுகையில், கால் நரம்பில் ஏற்பட்ட பிரச்சனையால் இளைஞர் உயிரிழந்திருக்கலாம். உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்புதான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றனர். தமிழக காவேரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தஞ்சாவூரில் இன்று அவசர கூட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லட்டும், அதேபோல் கர்நாடக முதல்வர் சிவகுமார் தமிழகத்தை பார்வையிட வர வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இன்று பாராளுமன்றத்திலேயும் மத்திய அரசு மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களுடைய கேள்விக்கு காவிரி மேலாண்மை ஆணை ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையை வனத்துறையை அனுமதி அளிக்க முடியாது என்பதை
பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சட்டத்திற்குட்பட்டுதான் காவிரி பிரச்சனையை தமிழகம் அணுக வேண்டும், அதுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தொடர்ந்து விவசாயிகள் சங்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கர்நாடகம் தயாராக இருப்பதாக மீண்டும் மீண்டும் கர்நாடக முதலமைச்சர் வலியுறுத்தி வருகிறார். போவது குறித்து இறுதி முடிவை இதுவரையிலும் முதலமைச்சர் வெளியிடவில்லை. அங்கே கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறார், அப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் வரும் பட்சத்தில் அவரை காவிரி டெல்டா நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிடுவதற்காக ஒரு தனி ஹெலிகாப்டரையே கர்நாடக அரசு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அந்த ஹெலிகாப்டரில் சென்று அவர் அனைத்து பகுதியிலும் பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த உள்ளதாக DK சிவகுமார் கூறியிருக்கிறார். அப்படி இருவருக்குள் இருக்கிற நட்பால் அப்படி அவர் பார்வையிடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வாரையானால் திரும்பும் பொழுது தமிழ்நாட்டிற்கு DK சிவகுமாரோடு அவர் இங்கே வருகை தந்து காவிரி டெல்டாவில் இருக்கிற வறண்டு கிடக்கிற பகுதிகளையும் பார்வையிடுவதற்கான நடவடிக்கையை ஜோசப் விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமையை பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் பறிபோய்விடக் கூடாது என்கிற அச்சத்தில் இருந்துதான் தொடர்ந்து விவசாயிகள் வலியுறுத்துகிறோம். எனவே அதற்கான மதிப்பளித்து தமிழக முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் கோணிமேடு பகுதியில் நரிக்குறவர்கள் கூடாரம் அமைத்து வசிக்கின்றனர். அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. செங்குன்றம் ரோந்து போலீசார் சோதனை நடத்தினர். கூடாரம் ஒன்றில் 2 கேன்களில் 30 லிட்டர் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் செங்குன்றம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சரவணன் வயது 32, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நரிக்குறவர் ஷர்பா சிங் வயது 24 ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் சொந்த பயன்பாட்டிற்காக ஆந்திராவில் இருந்து சாராயத்தை வாங்கி வந்து பதுக்கி வைத்து குடித்து வந்ததாக கூறினர். இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் பல ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் இருந்தது. மரத்திற்கு அருகில் ஏஜாஸ் அகமது என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. மரம் இடையூறாக இருப்பதாக கூறி முறையான அனுமதியின்றி ஏஜாஸ் மரத்தை வெட்டினார். விஷயம் தெரிந்து ஸ்பாட்டுக்கு விரைந்த சமூக ஆர்வலர்கள் வாணியம்பாடி நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்தில் வருவாய் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அனுமதி இல்லாமல் பழமையான வேப்ப மரத்தை வெட்டியதற்கு வீட்டின் உரிமையாளர் ஏஜாஸ் அகமது மீது புகார் கொடுக்கப்பட்டது. VEO மற்றும் வாணியம்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.